சீமானை பாராட்டிய விஜய் ரசிகர்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் அந்த வீடியோ பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு பதிவு வந்து டிவிகே விஜய் ட்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு பேஜில் நம்ம பார்த்தோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து என் தலைவன், சீமான் வந்து என் இனத்தலைவன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதுக்கு குறிப்பாக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரசியலில் வந்து விஜய்க்கு முன்னோடியாக வந்து இருந்தவர் வந்து சீமான் தான். என்ன காரணம்னா, ஏற்கனவே விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானை சந்தித்து என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும், அது எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி உள்ள எல்லா காரியங்களையும் கேட்டிருந்தார். அதுக்கு அண்ணனும் ஆலோசனை வழங்கியிருந்தார். இந்த திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒரு ஒரு கண் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் வந்து அண்ணன் சீமானுக்கும் தம்பி விஜய் அவருக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஏற்படுத்திச்சு. ஒன்று சேராமல் கூட்டணி அமைக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சே தவிர, இல்லைன்னா நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றிக் கழகமும் கூட்டணி அமைச்சு இந்த தடவை திராவிட கட்சியை வீழ்த்திருப்பாங்கங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. குறிப்பாக இப்போ வந்து அதாவது அண்ணன் விஜய் வந்து என் தலைவனும், அண்ணன் சீமான் வந்து என் இனத்தலைவன்னு சொல்கிற விஷயம் மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. விஜய் ரசிகர்களே குறிப்பாக வந்து விஜய்க்கு ஆதரவான இணையதள பேஜுகளாக இருக்கட்டும், அண்ணன் சீமானை அந்த மாதிரி பாராட்டுறது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. ஒருவேளை வந்து அண்ணன் நாம் தமிழர் கட்சி உறுப்பினர் சீமான் வந்து வாக்குகள் வாங்காமல் இருக்கலாம். இருந்தாலும் சரியான அரசியல் புரிதல் உள்ள ஒற்றை தலைவனாக அண்ணன் சீமான் இருக்கிறாங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் வந்து கண்டிப்பாக 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற முடியாட்டினாலும் நாம் தமிழர் கட்சி வந்து தான் இங்கே ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். அதாவது யார் ஆட்சி அமைக்கணும், யார் ஆட்சி அமைக்கக்கூடாது அப்படிங்கிறத முக்கிய பங்கு வகிக்கும். இந்த வட்டம் தாவைக்கா கூட வந்து சீமான் கூட்டணி வைக்கிறாரா இல்லையாங்கிறத பொறுத்தும் அரசியலில் பயங்கரமான மாற்றங்கள் நிகழும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.